அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு ஒரு லட்டு பண்ண போகிறோங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. அதுக்கு பாதி அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். இது அளவு எவ்வளோ கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதில் பாதி வந்து வெல்லம் எடுத்துக்கணும். கொஞ்சம் கசகசா எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா சேர்க்கலாம் விட்டுலாம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேங்க. இதுக்கப்புறம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த கோதுமை மாவு இருக்குல்லையே, அதை நம்ம சேர்த்துக்கலாங்க. இதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துருந்தோம்ல, அதில் 2 டேபிள் ஸ்பூன் இப்போ சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாவு வந்து நெய்யில் வந்து நல்லா கலந்து விடணும். எல்லா மாவுலேயுமே நெய் இருக்கணுங்க. இந்த மாதிரி கலந்து விடுங்க. இந்த மாதிரி கலந்து விட்டிங்க அப்படின்னா எல்லா மாவுலேயுமே நெய் இருக்குங்க. அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டோம். இப்போ பாருங்கள், இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா உடையக்கூடாது. இப்படி உடஞ்சிச்சு அப்படின்னா நெய் பத்தலைன்னு அர்த்தம். உடையாமல் இருக்குல்ல, இப்போ நெய் கரெக்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசையணுங்க. இது பூரி மாவோட ரொம்ப கெட்டியாக இருக்கணும். எல்லாம் சேர்ந்து வந்தால் மட்டும் போதுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்தா போதும். ரொம்ப குறைவான தண்ணியே போதுங்க இதுக்கு. இங்கே பாருங்கள், கலந்துட்டோம். பூரி மாவோட ரொம்ப கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். எல்லாம் சேர்ந்து தான் போதும். அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதுங்க. இப்போது இந்த மாவை இந்த மாதிரி கொலக்கட்டை மாதிரி பிடிச்சிடலாம். இந்த மாதிரி பிடிச்சி நம்ம வந்து பொரிக்க போகிறோம். உங்களுக்கு பொரிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் திரட்டிட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாதிரி எண்ணெய் இல்லாமல் அந்த மாதிரி சுட்டு எடுத்திங்கனாலும் நல்லாயிருக்கும். பொரிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் டயட்டில் இருந்தாலும் இந்த லட்டு சாப்பிட்லாங்க. பொரிக்காமல் நீங்கள் வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இது 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. ரொம்ப ஈஸியும் கூட, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள். வாங்க நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது கடாயில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துடலாம். இது நல்லா கலர் வரணும். பொரிக்கும் போது அடுப்பு வந்து மீடியமில் இருக்கணுங்க. உள்ள வரைக்கும் நல்லா வேகணும் மாவு. அதனால கொஞ்சம் மீடியமாகவே பொரிச்சுக்கோங்க. நல்லா கலர் ஆகணும், ப்ரௌன் ஆகணுங்க. அது வரைக்கும் நல்லா பொரிச்சுக்கலாம். இதில் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறது கிடையாது, வெல்லம் தான் சேர்க்குறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ அதை நம்ம எடுத்துடலாங்க. எடுத்துடலாம். இந்த கலர் நல்லா வரணும், அப்போ தான் நம்ம எடுக்கணும். எடுத்துட்டோம். மிச்சம் இருக்கிறதையும் நம்ம பொரிச்சிடலாம். வாங்க, எல்லாத்தையும் பொரிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேன். இது கொஞ்சம் சூடாக இருக்குது. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை மிக்சியில் போட்டு அரைக்கணும். இது ஆறட்டுங்க, வெயிட் பண்ணலாம். ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேங்க. இதை வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். பாருங்கள், மாவு உள்ள வரைக்கும் வெந்திருக்கு. நீங்கள் மீடியமில் வச்சு பொரிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் பிச்சு போட்டிருக்கேன். இதை 2 விப் மட்டும் அடிச்சுக்கலாங்க. அடித்து எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் ரவை மாதிரி இருக்குங்க. பொடி ரவையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். மிச்சத்தையும் அரைச்சி எடுத்துடலாம். மிச்சத்தையும் அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த கட்டிலாம் உடைச்சி விட்டுக்கலாங்க. இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க, அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இதில் சேர்க்குறேங்க. நம்ம லட்டு செய்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் நெய் தாங்க சேர்த்துருக்கோம். நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் வெல்லம் இருக்கு இல்லையா, அதை நான் சேர்க்குறேன். இதில் மண் எதுவும் இருக்காது, அதனால் நான் அப்படியே சேர்க்குறேன். உங்கள் வெல்லத்தில் மண் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நெய்யில் சேர்த்துக்கோங்க. வெல்லம் பாருங்கள், கரைஞ்சி இந்த மாதிரி நுரைச்சி வருது பார்த்தீங்களா, இது வரைக்கும் தான் வரணும். உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே அடுப்பில் இருக்கக்கூடாதுங்க. இதை எடுத்து நம்ம வந்து மாவில் கொட்டிடலாம். சேர்த்துட்டோம். இந்த வெல்லத்தை வந்து எல்லா மாவுலையுமே நல்லா கலந்து விடலாம். சூடாக இருக்கும், அதனால ஸ்பூனால் நல்லா கலந்து விடலாங்க. இப்போ ஏலக்காய் பொடி நம்ம இன்னும் சேர்க்கல, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. சூடாக இருக்கும்.
உங்களுக்கு சூடோடு பிடிக்க முடியும் அப்படின்னா இப்போயே லட்டு பிடிக்கலாம். கொஞ்சம் ஆற வச்சு பிடிச்சாலும் லட்டு பிடிக்க வருங்க. இப்போ கை பொறுக்கிற சூடு இருக்குது, ரொம்ப ஆற வச்சிடாதீங்க. இப்போ நம்ம லட்டு பிடிச்சிடலாம். பாருங்கள், லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், ஈஸியாக பிடிக்க வரும். 3 டேபிள் ஸ்பூன் நெய்யில் நம்ம சூப்பராக லட்டு செஞ்சுட்டோம் பாருங்கள். இப்போ கசகசால புரட்டி எடுத்துடலாங்க. இது ஆப்ஷனல் தான். கசகசாவும் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் ஆற்றும். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் விட்டமின்ஸ், மினரல்ஸ் நிறையவே இருக்குங்க. நம்ம சர்க்கரை எதுவுமே சேர்க்கலை. இது 6 மாதம் வரைக்கும் நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா கெட்டு போகாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிடலாங்க. எல்லாத்தையும் நான் லட்டு பிடிச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்னோடய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.